ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா உதிராமல் மொறுமொறுன்னு கட்டா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் கோவளம் பீச் தாங்க போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா நிறைய வகை மீன் இருந்ததுங்க. அதில் நாங்கள் இந்த கட்டாப்பாறை மீன் தாங்க வாங்கினோம். இதை தோல்பாறைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தேங்காய்ப்பாறை மீன் கூட சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஆத்து மீன் மாரி செதில்லாம் இல்லைங்க. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா முழுன்னு பாலிஷ் பண்ண மாதிரியே இருந்ததுங்க. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் இந்த மீனை கூறு அப்படியே 300 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டேங்க. அப்புறமா பக்கத்தில் ஒரு அக்கா மீனை எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டே கொடுத்து நாங்களும் மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா சரி செதில் இல்லையே, இதை அப்படியே கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினச்சேங்க. பார்த்தா இவங்க முதல்ல தலையை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சைடில் இருந்த அந்த துடுப்பு வால் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டாங்க. நான் கூட அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தா அப்படியே தோலை உரிச்சிட்டாங்க. பாருங்களேன், ஆட்டுத்தோல் உரிக்கிற மாதிரியே இந்த மீனோட தோலையும் அப்படியே சருன்னு உரிச்சிட்டாங்க. அப்புறமா இந்த மீனை சைடில் இருக்கிற அந்த குடல் பகுதியை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, மீனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கட்டா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். தோலெல்லாம் உரிச்சதுனால மீன் மேலே கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மணல் மாரி தாங்க இருந்தது. நான் மீனை ஒரு 5-6 தடவைக்கு மேலே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. முக்கியமாக கல் உப்பு போட்டு மீனை இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மீனுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தோல் உரிக்காத கட்டி பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னும் நல்லா அரைப்படலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்திக்கிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை இதில் கலந்துக்கலாம். மீன் வறுவல் மசாலா 3 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1/2 டீஸ்பூன். இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தயிர் கூட 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். இப்போ அந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவை எப்பயுமே நல்லா இந்த மாதிரி கெட்டி பதமாக நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திட வேண்டாம். மசாலாவுக்கு ஏற்ற மாரி தண்ணி தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா நல்லா கெட்டி பதமாக கலக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம மசாலாவுக்கு ஏற்ற மாரி தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா மசாலாவை நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. அதை நம்ம கழுவி வச்சுருக்க மீனை மசாலாக்கடை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒவ்வொரு துண்டு மீனாக எடுத்து போட்டு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மசாலா கூட மீனை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மீனை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ½ hour ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம மீன் பொரிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் தாங்க நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க மீனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும்.
பாருங்களேன், மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சே வரல. மீன் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க கோனூசி எடுத்து மீனை வந்து பிரட்டி போட்டுக்கலாம். மீன் நல்லா வெந்து வர ஒரு 3 நிமிஷம் போதுங்க. அதுலேயே மீன் நல்லா வெந்துடும். அதுவும் இல்லாமல் மீனை வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் விட்டுறாதீங்க, தீஞ்சு கருகிரும், அப்புறம் சாப்பிட்ற டேஸ்ட்டாகவே இருக்காது. அவ்வளோதாங்க, மீன் பாருங்களேன் நல்லா சூப்பராகவே வெந்துருச்சிங்க. இப்போ நம்ம இதை எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வாவ்! மீன் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்குதுங்க. பார்க்கும்போது சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கடல் மீன் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வாங்கி பொரிச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பொரித்து சாப்பிட்டதே இல்லை. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆசையாக இருக்குதுங்க. ஃபைனலாக எல்லா மீனும் பொரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கருவாடு மீன் சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஆற்று மீன் சாப்பிட்டு பழகினீங்க. எங்களுக்கு வந்து இந்த கடல் மீன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை தாங்க கொடுத்துச்சு. நல்லாவே இருந்துச்சுங்க. இது கூட நீங்கள் இன்னும் ஆனியனும் லெமனும் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மீன் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் இது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.